அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாதம் சிவராத்திரி அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாசி மாதத்தில் வரும் இரு சிவராத்திரிகளில் பூஜையை மனைவி செய்தால் பிற பெண்களை நாடும் கணவன் திருந்தி விடுவான். கணவன் செய்தால் பிற மாதரை நாடும் எண்ணத்திலிருந்து நிச்சயம் மீண்டு வர முடியும். பங்குனி மாதத்தில் வரும் இரு சிவராத்திரியில் பூஜை செய்தால் சிவபெருமானின் பங்குனி உத்திர நடனத்தை காணும் அளவரிய வாக்கியம் நமக்கு கிடைக்குமாம். பங்குனி உத்திர நடனத்தை பார்ப்பதற்கு 3 கோடி முறை மனிதன் பிறப்பெடுத்து சிவசிந்தனையோடு வாழ்ந்தால்தான் கிட்டும். அதை ஒரே ஒரு பிறவி பங்குனி மாத சிவராத்திரி பூஜைகளை பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு மிக எளிமையாக கிடைத்து விடுகின்றன. நமது பிறந்த நட்சத்திரமும் சிவராத்திரியும் சேர்ந்து வரும் நாளில் சிவராத்திரி பூஜை விரதம் இருந்தால் போதும். கலியுகத்தில் மானிட பிறவி எடுத்தமைக்கான லட்சியத்தை அடைந்து விட்டதாக அர்த்தமாகும். ஒருவேளை பிறந்த நட்சத்திரமும் சிவராத்திரியும் இணைந்து வராவிட்டாலும் கூட பிறந்த கிழமையும் சிவராத்திரி முனைந்து வரும் நாளில் கூட சிவராத்திரி விரதம் இருந்து சிவ பூஜை செய்வது மிகுந்த புண்ணிய பலன்களை தரவல்லது. சிவாலயத்தில் இருந்தபடி 4 கால பூஜைகளையும் கண்டிப்பாக இந்த சிவராத்திரியில் பார்த்து ரசிக்க வேண்டும். சிவ சிந்தனையுடன் உபவாசம் இருக்க வேண்டும். சிவநாமத்தையே மனதிற்குள் தியானித்தபடி இருக்க வேண்டும். என்ற சிவராத்திரியில் பக்தி இலக்கியங்களையும் பக்தி நூல்களையும் படித்தல் 12 திருமுறைகளுள் போற்றி திருத்தண்டாகம் பாடுவது மிக சிறந்தது. சிவராத்திரி தரிசனத்திற்கு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உதவுவது, ஆலய நிர்வாகத்திற்கு உதவுவது, இது எல்லாம் இன்றைய நாட்களில் செய்ய வேண்டும். ஆலயத்தில் விழித்திருந்து துப்புரவு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சிவபூஜை செய்பவர்களுக்கு கூட மாட உதவுவது சிறப்பம்சம். கோசம்ஹாசம் செய்வது, தான தர்மங்கள், அதாவது அடுத்த நாள் தான தர்மங்களை செய்து மேற்கொள்வது, இவைகளை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக சிவராத்திரி என்று அன்னதானம் போன்ற தானங்களை செய்ய வேண்டாம். அன்றைய தினம் உடல் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். தானம் செய்கிறேன் என்று நீங்கள் அன்னதானம் செய்தால் அது உண்பவர்களை தியானத்தில் ஆழ்த்தாது. எனவேதான் அடுத்த நாள் இது போன்ற தர்ம செயல்களை அடுத்த நாள் செய்ய வேண்டும். மொத்தம் சிவராத்திரி என்று 4 கால பூஜைகள் நடைபெறும். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம் ஆகும். 4 ஜாம பூஜைகளும் சிவராத்திரி இரவில் நடைபெறும். இதையே 4 கால பூஜை என சொல்லுகிறார்கள். முதல் ஜாம பூஜை என்று முதல் கால பூஜை சிவராத்திரி என்று மாலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபெறுகிறது. 2ஆம் ஜாம பூஜை என்ற 2ஆம் கால பூஜையானது 9 மணி 1 மணி முதல் தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரை செய்வார்கள். 3ஆம் ஜாம பூஜை என்றால் 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 12 மணி 1 நிமிடத்திற்கு தொடங்கி பின்பு 3 மணி வரை செய்வார்கள். 4ஆம் கால சாம பூஜை என்றால் 3 மணி 1 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி முதல் இந்த பூஜையை செய்வார்கள். முதல் பூஜை சிவராத்திரி என்று மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பசும்பால் கிராமங்களில் தேடி பார்த்து வாங்குவார்கள். பாக்கெட் பால் உண்மையான பால் அல்ல. தேன், பசு நெய், பசுஞ்சாணம், கோஜலம், பசுவின் சிறுநீர் இவைகளை 5மே பஞ்சகவ்யம் என்று அழைக்கப்படுகிறது. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய பஞ்சகவ்யம் அளித்தவர்கள் யாரும் பஞ்சத்தால் வாட மாட்டார்கள். சிவலிங்கத்திற்கு சந்தனம் பூச்சி செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இதனால் வேத நாயகனின் ஆசி கிட்டும். பச்சை பயிறு நைவேத்தியமாக வைக்க வேண்டும். இதனால் பெரும் புண்ணியம் கிட்டும். இதனால் தான் அவர்களுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ்வார்கள். எதிர்காலத்தில் தங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வார்கள். பஞ்சகவ்யம் வாங்கித்தர இயலாதவர்கள் சிவராத்திரி பூஜைக்கு பணம் அன்பளிப்பாக தாராளமாக கொடுக்கலாம். இந்த முதல் ஜாம பூஜையில் ரிக்வேதம் பாராயணம் செய்ய வேண்டும். ரிக்வேதம் சொல்ல தெரியாவிட்டால் ரிக்வேதிகளை அழைத்து வந்து ஓதச் சொல்லலாம்.
அதுவும் இல்லாதவர்கள் ஓம் நமச்சிவாயா எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை இந்த முதல் ஜாமம் முழுவதும் ஜபிக்க வேண்டும். இதனால் ருத்ரம், ரிக்வேதம், சாமவேதம் சொன்ன பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்தபின், ஓம் நமச்சிவாயமே உணர்ந்த மெய் தெளிந்தபின், ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்தபின், ஓம் நமச்சிவாயமே உணர்ந்த உட்கலர்ந்து நிற்குமே என்ற வரியை கேட்டாலேயே தித்திப்பாகும். இரண்டாம் ஜாமத்தில் ஈஜனை தரிசித்தால் நம்முடைய பிறவி முடிந்து மீண்டும் மறு பிறவி எடுத்த பலன் நமக்கு கிட்டுகிறது. பால், தேன், சர்க்கரை, நெய், தயிர் சாதம் கலந்த ரஜ பஞ்சாமிரதம் ஆகும். ஈசனாகிய சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த அபிஷேகத்திற்கு பால் கொடுத்தால் தாய்ப்பால் இல்லாதவள் தாய்ப்பால் பெறுவார்கள். சுத்தமான பசும்பாலில்தான் அபிஷேகம் செய்ய வேண்டும். காரம் பசுவின் பால் எனில் மிகவும் சிறப்பு. கிறித்தவ ஆங்கிலேயரின் 3 ஆண்டுகால சதிகளால் மாவட்டத்திற்கு ஒரு ஊரில்தான் காரம் பசுவே இருக்கின்றது. சர்க்கரை கொடுத்தவருக்கு சர்க்கரை நோய் வராது. தயிர் கொடுத்தவருக்கு தயிர் திரண்டு உருவாவது போல செல்வம் பெருகும். சிவலிங்கத்திற்கு அகில் குழம்பு பூசி சார்த்த வேண்டும். இதனால் லட்சுமி தேவி நம்மை விட்டு விலகாமல் இருப்பார்கள். தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக பாயாசம் வைக்க வேண்டும். நெய்வேத்தியத்தை அனைவருக்கும் பகிர்ந்து தர வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய குழந்தைகள் நற்குணத்துடன் தானாய் வளரும். இந்த 2ஆம் கால பூஜை நேரத்தில் 9 மணி 1 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை யஜூர் வேதம் பாராயணம் செய்யப்படுகிறது. யஜூர் வேதம் என்றால் அனைத்திலும் முக்கியத்துவம். யஜூர் என்று 2 பெரும் யஜுர்வேதி பிரிவுகள் இருக்கின்றன. இருவருமே கூடி அவரவர் யஜூர் வேதத்தை ஓத வேண்டும். இதனால் நாடு சுபிட்சமடையும். நாமும் நன்றாக இருப்போம். இன்று தேசபக்தியுடன் கூடிய தெய்வ பக்திதான் தேவை. ஒருவேளை யஜுர் வேதம் தெரியாவிட்டால் அல்லது யஜூர் வேதம் தெரிந்தவர் கிடைக்காவிட்டால் வருத்தப்பட வேண்டாம். சிவாய நம எனும் இந்த 2ஆம் கால பூஜை முடிவையும் கூற வேண்டும். செம்பு புண்ணாகும் சிவாய நமீர் வெந்நீர், செம்பு பொன்னாக திரண்டது சிற்பம். செம்பு பொன்னாகும் ஸ்ரீயும் கிரியும் என செம்பு பொன்னான திரு அம்பலமே. இதை நமது தாத்தா பாட்டிகள் பழமொழியாக எழுதி வைத்துள்ளனர். சிவாய நம எனும் சிந்திப்போருக்கு ஒரு நாளும் துன்பமில்லை என சொல்லப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.